Hi friends, welcome to Fairy's Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சோயா சங்க்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க இந்த டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சோயா போட்டுக்கலாம். ஒரு கப் மீல் மேக்கரும் போட்டுட்டு சூடாக தண்ணி மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நல்லா சோயாவை 2-3 வாட்டி நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தான் கோலா உருண்டை உடையாமல் நல்ல முழுசாக அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி குறைன்ட்டு தூள் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு தூள் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 5 டீஸ்பூன் உடச்சக்கல்லை போட்டுக்கோங்க. அதாவது 1/4 கப் உடச்சக்கல்லை போட்டுக்கோங்க. ஸ்பூன்லன்னா 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 5-6 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய்க்கு பதில் நீங்கள் கரம் மசாலா இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் கலருக்கு தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. நைஸாக தான் பொடி பண்ணணும், குறைன்னு பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பொடி பண்ணின வடிச்சக்கல்ல பவுடரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதுலேயே குறைன்ட்டு தூள் பண்ணின சோயா சங்க்ஸையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு கையில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். அரிசி மாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கோலா உருண்டை உடையாமையே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை ஒட்டை கையில் பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயத்துலையும் தண்ணி கொஞ்சமும் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு கோலா உருண்டைக்கு ரவுண்டாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எல்லா மாவையும் நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கோலா உருண்டைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சமாகவே எடுத்து வச்சு நீங்கள் அப்புறம் கூட பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன் மிச்சம் இருக்கிற மாவை. இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கோலா உருண்டையை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கோலா உருண்டை உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானதும் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லா கோலா உருண்டையும் போட்டதும் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் ரொம்பவும் சிம்மில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியில் நல்லா முறுமுறுன்ட்டு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். போட்டதும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ ஒன்று திருப்பி போட்டுக்கோங்க. இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. உடையாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கோலா உருண்டை ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.